ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம். வெரி குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த வீக்கோட டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ, அதுக்கப்புறம் இந்த மந்தோட டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ எடுத்தோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில். ஸோ ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக், ஸோ எல்லா வீக்கோட எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன் டீட்டெயிலாக பார்க்கலாம். சூப்பரான வந்து ப்ராஃபிட் எடுத்தோம் இந்த மந்த்து. ஓகே, எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன் பை ஒன் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுங்க. தமிழ் டிஸ்கிரிப்ஷன் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவில் போகிறது நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வீக்கோட பேங்க் நிஃப்டியோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 241 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். செகண்ட் வீக்கோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். 5000 ப்ராஃபிட். தேர்ட் வீக் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்து பார்ப்போம். தேர்ட் வீக் பார்த்தீங்கன்னா 335 பாயிண்ட் எடுத்திருந்தோம் ப்ராஃபிட். ஃபோர்த் வீக், அதாவது இந்த வாரம் வந்து கடைசி வீக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருந்தோம் பார்த்தீங்கன்னா 230 பாயிண்ட் வந்து ஓவராலாக வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்திருந்தோம் இந்த வீக்கோடது. ஓகே, டோட்டல் ஓவரால் எவ்வளோ பாயிண்ட் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1286 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் எடுத்தோம். 1086 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். அதில் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 280 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ். ஸோ ஓவரால் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1006 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் எடுத்தாங்க. ஓவராலாக 1006 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் இந்த மந்த்து. ஒன் மந்தோட நம்ம ப்ராஃபிட் வந்து 1006 பாயிண்ட்ஸ். ஓகே, மாதம் எடுத்தோமா? சூப்பருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு லாட்டுக்கு எவ்வளோ எடுத்தால் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 20,000 வச்சு நம்ம வந்து கேபிட்டல் ஸ்டார்ட் பண்ணுங்க டிசம்பர் 1ஆம் தேதி. அதில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லாட்டை மட்டும் எடுத்திருந்தா 25,150 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகே, மோர் தென் 100%. செகண்ட் வந்து 5 லாட் இருந்தால் எவ்வளோ ப்ராஃபிட்? 5 லாட் எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கேபிட்டல் இருக்கணும்? 1 lakh கேபிட்டல் இருக்கும். 1 lakh தான் இருந்திருந்தா எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருப்போம்? 1,25,750 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருப்போம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 லாட் எடுத்திருந்தா எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துருவோம்? 10 லாட் எடுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ கேபிட்டல் வேணும்? 2 லட்ச ரூபா கேபிட்டல் வேணும். நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா 2,51,500 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருப்போம். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா 20 லாட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கேபிட்டல் வேணும்? 4 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா 20 லாட் நம்ம எடுக்கலாம். 5,03,000 ரூபா நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 25 லாட் எடுக்கிறது எவ்வளோ கேபிட்டல் வேணும்? 25 லாட் எடுக்கிறது நம்மளோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs வேணும். நம்ம எடுத்த ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 6,28,250 ரூபா. நம்ம வந்து இவ்வளோ ப்ராஃபிட் வந்து எடுத்திருந்தோம். ஒரு லாட்டுக்கு இவ்வளோ, 5 லாட்ஸ்க்கு இவ்வளோ, 10 லாட்ஸ்க்கு இவ்வளோ, 20 லாட்ஸ்க்கு, 25 லாட்ஸ்க்கு. ஓகே, இவ்வளோ ப்ராஃபிட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோர் தென் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 100% மேலேயே நம்ம வந்து எடுத்திருக்கோம் வித்தின் 22 டேஸில். நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த 100%ல் 50% நம்ம வச்சுப்போங்களேன். ஆவரேஜ் 50% நம்ம ப்ராஃபிட் எடுத்திருந்தோம்னா எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம வந்து பார்ப்போம். 20,000 எடுத்து 50% எடுத்திருந்தா 10,000 நம்ம எடுத்திருப்போம். 1 லட்ச ரூபாய்க்கு 50,000 எடுத்திருக்கலாம். 2 லட்ச ரூபாய்க்கு 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். 4 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் எடுக்கலாம். 5 லட்ச ரூபாய்க்கு 2 லட்சம் ப்ராஃபிட் எடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் மினிமமாக 50% வந்து நம்ம கொடுக்குற கால்ஸ் மூலமாக எடுத்திருந்தாலே நீங்கள் வந்து 50% ப்ராஃபிட் எடுத்திருந்தாலே உங்களோட கேபிட்டலில் வந்து பாதி எடுத்துருக்கலாம். நம்ம வந்து அது வந்து டபுளாக தான் நம்ம எடுத்திருக்கோம் நம்ம. பட் அதில் நம்ம வந்து 50% எடுத்தால் கூட எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் பாருங்க. இதுதாங்க நம்மளோட ப்ரீமியம் கால்ஸோட ஸ்பெஷாலிட்டி, பவர் ஆஃப் ஆப்ஷன் பிக் பாஸ். இந்த மாதிரி வந்து கன்சிஸ்டண்டாக நீங்களும் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும். எடுக்கிறதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஓகே, ப்ராப்பர் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, லைவ் மார்க்கெட்டில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா வீக்லி 200 பாயிண்ட்ஸுங்க. வீக்லி டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து 200 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் பேங்க் நிஃப்டியில். 4 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800 பாயிண்ட் நம்ம வந்து டார்கெட். மந்த்லி 800 பாயிண்ட்ஸ்க்கு நம்மளோட டார்கெட். மந்த்லி 800 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து டார்கெட் பண்ணி நம்ம எடுக்கிறோம். நம்ம இப்போ இந்த மந்த் எவ்வளோ பாயிண்ட் எடுத்துக்கோம் பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட் நம்ம எடுத்துருக்கோங்க. 1000 பாயிண்ட் நம்ம எடுத்திருக்கோம் வெறும் 22 நாளில். எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பாருங்க. இது வந்து நம்ம மினிமம் வந்து 20,000 கேபிட்டல் வச்சிருந்தாலே வந்து இந்த அளவுக்கு நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேபிட்டல் வந்து கிராஜுவலா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாங்க. மந்த்லி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, 50% இருந்து மோர் தென் 90% வரை நம்மளால வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் நம்ம கேபிட்டலை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரிஸ்க் ஃபோக்கஸ் பண்ணணும். மணி மேனேஜ்மெண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இதுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ், ப்ராப்பரான எஸ்எல் இருக்கணும். ரிஸ்க் மேனேஜ், மணி மேனேஜ் எல்லாமே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த வித பேனிக்குமே இருக்கக்கூடாதுங்க. பேனிக்குங்கிறது சுத்தமாக நம்ம இருக்கவே கூடாது. நோ பேனிக், நோ எமோஷனல். இது சுத்தமாக நமக்கு வந்து இருக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ராப்பராக எஸ்எல் நம்ம யூஸ் பண்ணுறோம், டார்கெட் போடுறோம், என்ட்ரி நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ எதுக்கு நம்ம வந்து பேனிக் ஆகணும்? ஏன்னா லாஸ் ஆகும்போது நம்ம வந்து அந்த 40 பாயிண்ட் லாஸ்க்கு வெயிட் பண்ணுறோம். அப்போ ப்ராஃபிட் வரும்போது நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இது கம்பல்சரி வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த அளவுக்கு நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இது வந்து நம்ம வந்து மோர் தென் 100% நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, அதில் நான் என்ன சொல்கிறேன்னா 50% நீங்கள் எடுங்க.
50% உங்களோட கேபிட்டல் 1 லேக் இருக்கா, மந்த்லி 50,000 எடுங்க ப்ரோ. அப்போ 1 லேக் ஓகே, அப்போ 1,50,000 உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்கனாலே மோர் தென் எனஃப். மெயின் இது தாங்க, ப்ராப்பராக நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கம்பல்சரி ப்ராப்பராக மணி மேனேஜ்மெண்ட்டோ ரிஸ்க் மேனேஜர் கம்பல்சரி இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்ம வந்து பேனிக் ஆகவே கூடாது. எதுக்கு பேனிக் ஆகணும்? பேனிக்குங்கிற நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் கூட வரக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம வந்து ப்ராப்பராக ட்ரேட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அப்போ எதுக்கு பேனிக் ஆகணும்? ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரீமியம் குரூப் கால்ஸ் எல்லாமே பார்க்கலாம் டெலிகிராம் சேனலில். ஃபர்ஸ்ட் வந்து 26ஆம் தேதி பார்ப்போம். 26 என்ன கால்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 42,200 கால் கொடுத்துருக்கேன். எவ்வளோ டார்கெட் போயிருக்கு அப்படின்னா பாருங்கள். ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட், ஃபோர்த் டார்கெட், டோட்டலாக வந்து 80 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து டியூஸ்டே பார்ப்போம். 27ஆம் தேதி கொடுத்த கால்ஸ் பார்ப்போம். 27ஆம் தேதி நம்ம கொடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ ஜீரோ கால் கொடுத்துருந்தோம் 18,950 ஃபின்னிஃப்டியோடது. இது எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா 35-40 கொடுத்துருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 70 வரை ஹை போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு புட் ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 25 எக்ஸிட் கொடுத்துட்டேன். நான் அது வந்து ஹீரோ ஜீரோ கொடுத்துருந்தேன், அதுவும் மார்க்கெட் போகல. அதுக்கப்புறம் நம்ம வந்து கடைசியாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த என்ட்ரி வந்து பாருங்கள் 65-70 வரை ஹை போயிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 28ஆம் தேதி பார்ப்போம். 28ஆம் தேதி நம்ம கொடுத்த கால் 42,800 ட்ரிகர் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட் போயிருக்கு. ஓகே, 40 பாயிண்ட் போயிருக்கு. 28ஆம் தேதி 40 பாயிண்ட் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து 29ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை நம்ம கொடுத்த கால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த கால் புட்டு கொடுத்தோம் 42,500 புட்டு கொடுத்துருந்தோம். அது எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த கால் கொடுத்துருந்தேன் 42,400 கால் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். 200லேருந்து 210 கொடுத்துருந்தேன். ஓகே, எவ்வளோ ஹை போயிருக்குன்னா அதனோட ஹை வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஃபைனலில் க்ளோஸ் ஆகும்போது பாருங்கள் எல்லா டார்கெட் மீட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட், ஃபோர்த் டார்கெட், 290. அப்போ வந்து 290 ஹை போச்சு. இதோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 850 ஹை போச்சு. 850 ஹை எக்ஸ்பைரி க்ளோசிங்கில். ஓகே, மோர் தென் 500 பாயிண்ட்ஸ் மேலே போச்சு. நம்ம வந்து 90 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து புக் பண்ணியிருந்தோம். லாஸ் எல்லாமே ரெக்கவர் ஆகிடுச்சு அந்த டேட்டில். வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஜீரோ கால் வந்து கொடுத்துருந்தேன். என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 43,000 கால் ஆப்ஷன் நான் கொடுத்துருந்தேன். அன்றைக்கி இது வந்து பார்த்தீங்கன்னா லைவில் வந்தவங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். ஏன் அப்படின்னா நான் வந்து மதியமே வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் என்ட்ரி கொடுத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணல. அதுக்கப்புறம் லைவில் வந்த நண்பர்கள் மட்டும் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் நான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தேன். 30லேருந்து 35 கொடுத்துருந்தேன். இது ஹீரோ ஜீரோ கால். அது எவ்வளோ ஹை போச்சுன்னா கிட்டத்தட்ட 260 ஹை போச்சு. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100-150 பாயிண்ட் நம்ம வந்து கிடைச்சிது. ஓகே, இது எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினச்சிங்க நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களால் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக இந்த இயரோட கடைசி நாள் நம்ம இன்னைக்கு நம்மளோட பிக் பாஸ் ஃபேமிலிக்கும் மற்ற எல்லா இந்த வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் எல்லா மக்களுக்குமே வந்து இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக க்ரோ ஆகணும், நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும், நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் உங்களோட லைஃப்பில் எல்லாமே நடக்கணும். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மக்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், ஹாவ் அ நைஸ் டே. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரம் ஆப்ஷன் பிக் பாஸ். தேங்க்ஸ் டு ஆல்.